ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டாக லிவியத்தான் அப்படிங்கிற டாபிக் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிவியத்தான்னா இது ஒரு மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டரை சில பேர் மீனுங்கிறாங்க, சில பேர் பாம்புங்கிறாங்க. இதில் ஒரு பக்கம் இருக்கட்டு, இந்த மான்ஸ்டர் வெளியே வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஜூஸ் மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த மான்ஸ்டர் ஆழ்கடலில் தான் உயிர் வாழும். இது 400-500 கிலோமீட்டருக்கு லென்த்தாக இருக்கும். இது வாயில இருந்து ரொம்ப வெப்பம் வாய்ந்த நெருப்புகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மான்ஸ்டர் எப்படி வந்துச்சுன்னா, கடவுள் இந்த பூமியை படைக்கிற காலகட்டத்தில் பூமியை உருவாக்கி 3வது நாள்ல ஒரு நல்லது இருந்தா கெட்டது இருக்கும் அப்படின்னு 2 மான்ஸ்டரை கடவுள் உருவாக்கியிருக்காரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, 2 மான்ஸ்டரை விட்டுட்டா கண்டிப்பா நிறைய வந்துடும், மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஃபீமேல் மான்ஸ்டரை கொண்டுறாரு. இன்னொரு மான்ஸ்டரை டீப் சீல தூங்க வச்சுட்டு கடவுள் போயிடுறாரு. இந்த மான்ஸ்டர் எப்ப வெளியே வரும்னா, மனிதர்கள் அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் வாழவே கூடாது அப்படின்னு மனிதர்கள் மோசமான நிலைமைக்கு போகும்போது இந்த மான்ஸ்டர் கெட்டவங்களை அழிச்சிரும். அப்போ நல்லவங்களை காப்பாத்த கடவுள் சொர்க்கத்துல இருந்து ஒரு ஸ்வாடை எடுத்துட்டு இந்த மான்ஸ்டர் கொன்னுருவாரு. கொன்ன மான்ஸ்டரையே மக்களுக்கு விருந்தா கொடுப்பாரு அப்படின்னு ஜூஸ் மித்தாலஜில சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம சில நாட்டுல நிறைய மீன்கள்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி மீன்கள்லாம் வெளியே வருதுன்னா கண்டிப்பா உலக அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த லிவியத்தான் பார்த்துதான் எல்லா மீன்களும் பயந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆனா இந்த லிவியத்தான் மான்ஸ்டர் 12-13 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம். அது இப்பயும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஒருவேளை இந்த மான்ஸ்டர் வெளியே வந்துச்சுன்னா இதை எதிர்க்க எந்த வெப்பனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காட்டிலா தாசை தாண்டி அவன் வெளியே வந்துருவானா ப்ரோ?